இரும்பு கதவுகளை அடித்து உடைத்து நொறுக்கி ஆயுதங்களை கைப்பற்றி தப்பித்து செல்ல முயற்சி செய்தார். தடிகள், செங்கல் போன்ற இதுகளை பயன்படுத்தி சிறைச்சாலை காவலர்களுக்கு எதிராக இந்த வன்முறை செயற்பாடுகள். இந்த சிறைச்சாலைகளை, இலங்கையின் சிறைச்சாலை எடுத்து நோக்கினா 11,000 கைதிகளை உள்வாங்கக்கூடிய கட்டமைப்பு தான் காணப்படுகிறது என்ற ரீதியிலும் இப்ப இருக்கிற அந்த கைதிகளுடைய எண்ணிக்கை பார்த்தால் 40,000க்கும் 44,000க்கும் இடைப்பட்ட கைதிகள் இந்த சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டது. மிகவும் ஒரு குறுகிய இடத்துல தான் அவர்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக ஒருவர் நித்திர கொண்டு எழுப்பின பிறகு மற்றவர் நித்திர கொள்ளக்கூடிய அந்த ஓடர் நிலையில தான் இந்த மஹிந்த, முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த அவர்கள் அரசியலில் இருந்து ஓய்வு பெற்று விட்டார் என்ற ஒரு கருத்து இந்த சமூக மட்டத்தில் இந்த சட்டத்தை பயன்படுத்தி அரசியல் பழிவாங்கலை தான் இவர்கள் செய்கிறார்கள் என்ற இரும்பு கதவுகளை அடித்து உடைத்து நொறுக்கி ஆயுதங்களை கைப்பற்றி தப்பித்து செல்ல முயற்சி செய்தார்கள் என்ற ஒரு முக்கியமான விடயம் இப்பொழுது பரவலாக பேசப்படுகிறது. அதே நேரத்தில் அரசாங்க தரப்பில் சொல்லப்படுகிற முக்கியமான இந்த கலவரத்தை நாங்கள் குறைத்து மதிப்பீடு செய்யவில்லை. நாங்கள் இதை நாங்கள் தீர விசாரித்து இதன் பின்னணியில் இருக்கிற விடயங்களை வெளிக்கொண்டு வருவோம் என்று நீதி அமைச்சர் கர்சன நாணயக்கார அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அவர்தான் இந்த முக்கியமான விடயங்களை தெரிவிக்கிறார். அப்ப வெளிவராத உண்மைகள் என்ற ரீதியில் நாங்கள் இதை பார்க்க வேண்டும். குறிப்பாக போதைப் பொருள் கடத்தல் சார்ந்த ஒரு விடயத்தை காட்டி கொடுத்தார்கள் என்ற ரீதியில தான் இந்த கலவரம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது என்ற மாதிரி தன்னுடைய பதிவு செஞ்சிருக்கார். சிறைச்சாலைகள் இந்த போதைப் பொருள் கடத்தல் முறைமைகளை ஒரு கைதி வெளிப்படுத்தியிருந்தார். இதன் அடிப்படையில் சிறைச்சாலை கைதிகளுக்கு இடையிலான மோதல் பரவல் அடைந்து அது பெரும் ஒரு வன்முறையாக வெளிவந்திருக்கிறது. குறிப்பாக இந்த தாக்குதலை ஆரம்பித்த இந்த கைதிகள் இரும்பு கதவுகளை அடித்து உடைத்து தப்பித்து செல்ல முயற்சி செஞ்சிருக்காரு. அப்ப இதன் பின்னணியில ஏதோ இருக்கிறது என்ற ரீதியில தான் இப்ப அரசாங்க தரப்புல முக்கியமான கருத்துக்களை அவர்கள் பரப்பி வருகிறார்கள். அப்ப பொறுத்திருந்து பார்க்கணும் என்ன மாதிரியான விடயங்கள் இந்த சிறைச்சாலை, அதாவது நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட இந்த கலவரத்தின் பின்னணி யார் யார் இருக்கிறார்கள், இது எதற்காக நடத்தப்படுகிறது என்பது தொடர்பாக நான் பொறுத்திருந்து கவனிக்க வேண்டிய ஒரு விடயமாக காணப்படுகிறது. குறிப்பாக இந்த நீர்கொழும்பு சிறைச்சாலை எடுத்து நோக்கினால் 1800க்கும் 2400க்கும் இடைப்பட்ட கைதிகள் இருப்பதாக தகவல் வெளிவந்திருக்கிறது. அதுல ஏற்படுகின்ற அந்த பாரிய நெரிசல் காரணமாக தான் இந்த வன்முறையை கட்டுப்படுத்த முடியாமல் சென்றிருக்கிறது என்ற ரீதியிலும் பலர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சிருக்கிறார்கள். அதே நேரத்தில் கிட்டத்தட்ட 700 தொடக்கம் 800 சிறைச்சாலை கைதிகள் வேறு சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்டிருக்கிறார்கள் உடனடியாக. அப்ப எப்படி பல்வேறுபட்ட விடயங்கள் தெரிய வந்திருக்கிற இந்த நேரத்தில் குறிப்பாக அவதானிக்கக்கூடிய ஒரு விடயம் என்று பார்த்தால் கிட்டத்தட்ட இந்த சிறைச்சாலைகளை, இலங்கையின் சிறைச்சாலை எடுத்து நோக்கினா 11,000 கைதிகளை உள்வாங்கக்கூடிய கட்டமைப்பு தான் காணப்படுகிறது என்ற ரீதியிலும் இப்ப இருக்கிற அந்த கைதிகளுடைய எண்ணிக்கை பார்த்தால் 40,000க்கும் 44,000க்கும் இடைப்பட்ட கைதிகள் இந்த சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். பெருமளவிலான ஒரு நெரிசல் காணப்படுகிறது. உண்மையிலே நாங்கள் இந்த கைதிகளை நாங்கள் ராய மரியாதையோடு நடத்தாவிடியும் மனிதாபிமானம் என்ற ஒரு விடயம் காணப்படுகிறது. அப்ப மனிதர்கள் என்ற ரீதியில் அவர்கள் தங்குகிற இடங்கள் மற்றும் அவர்களுடைய அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்கிற இடங்கள் காணப்பட வேண்டும் என்பது ஒரு மனிதாபிமான செயற்பாடு. இந்த சிறைச்சாலைகளில் மனிதாபிமானம் இல்லாமல் பல விடயங்கள் நடைபெறுகிறது என்ற ரீதியில அண்மையில கூட ஐக்கிய நாடுகள் சபைக்கு ஒரு மனித உரிமை சார்ந்த ஒரு நிறுவனம் கடிதமும் அனுப்பியிருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக காணப்படுகிறது. குறிப்பாக அந்த கடிதத்தில் ஒரு முக்கியமான விடயத்தை தெரிவித்திருக்கிறார்கள். மிகவும் ஒரு குறுகிய இடத்துல தான் அவர்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக ஒருவர் நித்திர கொண்டு எழுப்பின பிறகு மற்றவர் நித்திர கொள்ளக்கூடிய அந்த ஓடர் நிலையில தான் இந்த நித்திரை முறைமையும் காணப்படுகிறது. பல்வேறு விடயங்கள் அதில் குறிப்பிட்டது. இவ்வாறு சிறைச்சாலையில் பல குறைபாடுகள் காணப்படுகிறது என்ற சூழ்நிலையில அமைச்சர் அவர்களுடைய கருத்தின் அடிப்படையில் நாங்கள் பார்க்கும் பொழுது இந்த நீர்கொழும்பு சிறைச்சாலையை ஆரம்பத்தில் சில பேர் தங்களுடைய தவறான கதைகளை பரப்பி வருகிறார்கள் என்ற ரீதியில் பரப்பியிருக்கிறார். அவர் குறிப்பிட்ட விடயத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது போதைப் பொருள் கடத்தல் சார்ந்த ஒரு பிரச்சனையின் அடிப்படையில் அந்த கைதிகளுக்கு இடையிலான முரண்பாடு ஏற்பட்டு அது பிறகு அதிகாரிகளை தாக்கி பல்வேறுபட்ட விடயங்களை இன்று திசை மாறி கிட்டத்தட்ட 27 உயிர்களை பலி கொடுத்திருக்கிறார் என்ற ரீதியில் அவர் தன்னுடைய கருத்தை பதிவு செஞ்சிருக்கார். அதே நேரத்தில் அவர் இன்னொரு முக்கியமான விடயத்தை தெரிவிக்கிறார். இந்த தங்குமிட வசதி மற்றும் தங்குமிடம் மற்ற உணவு போன்ற இதில் குறைபாடு இருக்கிறது என்ற ரீதியில் பல்வேறுபட்டவர்கள் தங்களுடைய கருத்துக்கள் பதிவு செய்கிறார்கள். அதெல்லாம் உண்மைக்கு மாறான விடயம் என்ற ரீதியிலும் அவர் தன்னுடைய கருத்தை பதிவு செஞ்சிருக்கார். அப்போ ஆகவே நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் என்னதான் நடக்க போகிறது இந்த சிறைச்சாலை பிரச்சனை தொடர்பாக. அதே நேரத்தில் அமைச்சர் அவர்கள் இன்னொரு முக்கியமான விடயத்தையும் தெரிவித்திருக்கார். என்ன விடயம் பார்த்தால் ஓய்வு பெற்ற நீதியரசருடைய தலைமையில் ஒரு விசாரணை குழு அமைக்கப்பட்டு இந்த சிறைச்சாலை பிரச்சனைக்கு பின்னால் என்ன இருக்கிறது, அதுக்கு காரணம் என்ன, ஏன் எதற்காக இது நடைபெற்றிருக்கிறது, அது அந்த பிரச்சனையில் ஈடுபட்டவர்களுக்கு எவ்வாறான தண்டனைகள், எதிர்காலத்தில் இந்த பிரச்சனைகளை எவ்வாறு கையாளணும் என்ற ரீதியில் ஒரு அறிக்கையை சமர்ப்பிப்பதற்காக ஒரு நீதியரசர்
தலைமையிலான ஒரு குழு நியமிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு அமைச்சரவையும் அனுமதி வழங்கியிருக்கிறது என்ற தன்னுடைய கருத்தை பதிவு செஞ்சுவேன். இப்படி பல்வேறுபட்ட விடயங்கள் இந்த சிறைச்சாலை பிரச்சனைகள் தொடர்பாக வெளிவந்தமே காணப்படுகிறது. உண்மையிலேயே இந்த கைதிகள் தப்பித்து செல்வதற்காக பல முயற்சிகள் எடுத்தார்கள் என்ற ரீதியில் அரசாங்கம் தங்களுடைய கருத்தை பதிவு செஞ்சிருக்கிறது. அதே நேரத்தில் போதைப் பொருள் சார்ந்த பிரச்சனையாகவும் காணப்படுகிறது என்ற ரீதியிலும் அவர்கள் தங்களுடைய கருத்தை பதிவு செஞ்சிருக்கிறார். இந்த சிறைச்சாலை உயிரிழந்தவர்கள், காயமடைந்தவர்கள் மற்றும் வேறு சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்டவர்கள் தொடர்பான அறிக்கை அல்லது விடயங்கள் உறவுக்காரருக்கு மிக விரைவில் அறிவிக்கப்படும் என்ற ரீதியிலேயும் அரசாங்க தரப்பில் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சிருக்கிறார்கள். இந்த இடத்துல நாங்கள் இன்னொரு முக்கியமான விடயத்தை பார்க்கணும். இன்றைய இலங்கையில் பெரிய ஒரு அச்சுறுத்தலாக அமைகிறது. குறிப்பாக இந்த கொரோனா வைரஸை விட மிக மோசமாக இப்போ இருக்கிற இலங்கையில ஆட்டிப்படைக்கின்ற ஒரு விடயம் என்று பார்த்தா இந்த டெங்கு நோய். குறிப்பாக இந்த வருடத்தில் மட்டும் 60,000க்கு மேற்பட்ட இதுவரையும் 60,000க்கு மேற்பட்ட டெங்கு நோயாளர்கள் இனம் காணப்பட்டிருக்கிறார்கள். அதிலேயும் கொழும்பு மாவட்டத்தில் அதிக அளவிலான டெங்கு நோயாளர்கள் காணப்படுகிறார்கள். அதே நேரம் மாகாணம் என்ற ரீதியில் பார்த்தா மேல் மாகாணத்தை நாங்கள் குறிப்பிடலாம். கிட்டத்தட்ட 52% மேலே இந்த டெங்கு நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் யாரும் வந்து அந்த மேல் மாகாணத்தில். குறிப்பாக இப்போ நடைமுறையில் இருக்கிற பேச்சு வழக்கு என்பது கொழும்புக்கு போனாலே டெங்கு வந்துடும் என்ற மாதிரி தான் அங்கு டெங்கு நோய் பரவல் காணப்படுகிறது. அப்போ இலங்கையில் இருக்கின்ற அனைத்து சுகாதார பிரிவுகளுக்கும் ஒரு அவசர எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த டெங்கு நோய் தொடர்பான ஒரு எச்சரிக்கை நாடு முழுவதும் உள்ள 142 சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளுக்கு டெங்கு அபாய வலயமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அவர்கள் கவனமாக இயங்க வேண்டும் என்ற அச்சுறுத்தல் கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ மக்களும் ஒரு பொறுப்புணர்ச்சியுடன் இணைந்து செயல்பட வேண்டும். இந்த டெங்கு நோய் உருவாகக்கூடிய அந்த இடங்களை இனங்கண்டால் அதனை உடனே அழிக்க வேண்டும், நீக்க வேண்டும் என்ற ரீதியில் அரசாங்கம் தங்களுடைய சார்பான கருத்துக்களை பதிவு செஞ்சிருக்கிறார்கள். அப்போ இந்த டெங்கு நோய் அதிகரிப்பானது மிகவும் ஒரு மோசமாக இப்போ மாறி வருகிறது. அப்போ இந்த இடத்துல ஒரு தடுப்பூசியை அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு திட்டம் முன்மொழியப்படலாம் என்ற ரீதியிலே கருத்து பெறுகிறது. அப்போ வருங்காலத்தில் இந்த டெங்கு நோய்க்கான தடுப்பூசி முறைமையும் கொண்டு வரப்படலாம் என்ற ரீதியெல்லாம் பார்க்கப்படுகிறது. அந்த தடுப்பூசி எவ்வாறு நன்மை பயக்கும் என்பதனை நாங்கள் காலப்போக்கில் அவதானிக்கக்கூடியதாக காணப்படும். இன்னொரு முக்கியமான விடயம் என்று பார்த்தால் இந்த மஹிந்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த அவர்கள் அரசியலில் இருந்து ஓய்வு பெற்று விட்டார் என்ற ஒரு கருத்து இந்த சமூக மட்டத்தில் பாரிய ஒரு செல்வாக்கு செலுத்தியிருந்தார் அண்மை காலமாக. ஆனால் இந்த கருத்துக்களை புறந்தள்ளும் விதமாக மஹிந்த அவர்கள் இப்பொழுது இந்த ஊடகங்கள் சந்திப்பினை அதிகமாக முன்வைத்திருக்கிறார். குறிப்பாக அண்மையில் நடைபெற்ற ஒரு கொழும்பில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் ஒரு சில முக்கியமான விடயத்தை தெரிவிக்கிறார். மக்கள் சேவைகள் மக்களுக்கான அரசியல் சேவையில் என்றுமே ஓய்வு இல்லை என்ற மாதிரி தன்னுடைய கருத்தை பதிவு செஞ்சவர் பல்வேறுபட்ட விமர்சனங்களை இப்போ இருக்கிற ஆளும் தரப்புக்கு எதிராக முன்வைத்திருக்கிறார். குறிப்பாக பொருளாதார ரீதியில் மக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற ரீதியில் கருத்தை பதிவு செய்த அவர் வாழ்க்கை செலவு நாளாந்தம் அதிகரித்து செல்கிறது என்ற மாதிரி தெரிவித்திருக்கிறார். அதே போல மக்கள் தொடர்பில் அதிகமான மக்களுடைய நலங்கள் தொடர்பில் கவனம் இல்லாமல் இருக்கிறார்கள், ஆட்சி செய்கிறார்கள் என்ற மாதிரி கருத்தை தெரிவித்த அவர்கள் எதிர்கட்சியெல்லாம் ஒன்றிணைந்து செயற்பட்டால் மிகவும் ஒரு பலமாக இருக்கும் என்ற மாதிரி அவர் பதிவு செஞ்சிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அரசியல் பழிவாங்கல் நடைபெறுகிறது என்ற விடயத்தை தெரிவித்த அவர் இந்த சட்டத்தை பயன்படுத்தி அரசியல் பழிவாங்கல் தான் இவர்கள் செய்கிறார்கள் என்ற மாதிரி தன்னுடைய கருத்தை பதிவு செஞ்சிருக்கிறார். அப்போ இது ஒரு பேசு பொருளாக இருக்கிறது. என்ன விடயம் பார்த்தா இந்த மஹிந்த அவர்களுடைய வருகை. குறிப்பாக மஹிந்த அவர் ஓய்வு பெற்று விட்டார் என்ற நிலையில் இருந்த நேரத்தில் இல்லை நானும் இருக்கிறேன் என்ற மாதிரி இப்போ அவர் அதிகமாக இந்த சமூக ஊடகங்கள் வாயிலாக முன் வந்து கொண்டிருக்கிறார். குறிப்பாக நாமல் அவர்களுக்கான ஒரு பிரச்சார மேடையாக அவர் செயற்படுகிறாரா என்ற ரீதியில் மக்கள் கருதுகிறார்கள். 2029 நடைபெற போகின்ற ஜனாதிபதி தேர்தலில் நாமல் அவர்களை வெற்றி பெற செய்வதற்கு இப்பொழுது தங்களுடைய காய் நகர்வுகளை இந்த எதிர்கட்சி மற்றும் கூட்டணிகளை உருவாக்க எண்ணுகிறார்களா என்ற ரீதியில் நாங்கள் பார்க்க வேண்டும். தொடர்ச்சியாக பார்ப்போம் என்னதான் நடக்கிறது என்று. அதே நேரத்தில் எதிர்கட்சி தலைவர் சைத் பிரேமதாஸ் அவர்களும் இந்த சிறைச்சாலை கலவரம் தொடர்பாக ஒரு முக்கியமான விடத்தை தெரிவித்திருக்கிறார். அரசாங்கம் முழு பொறுப்பையும் ஏற்க வேண்டும் என்ற மாதிரி தன்னுடைய கருத்தை பதிவு செஞ்சுட்டார். ஏன்னா அவர்களோட கையில் தான் இந்த நீதித்துறை எல்லாம் இருக்குது. அப்போ அவர்கள் தான் இதை சரியான முறையில் கட்டமைத்திருக்கணும். அவர்கள் விட்ட பிள்ளைகளின் அடிப்படையில் தான் இந்த சிறைச்சாலை கலவரம் ஒவ்வொரு உக்கிரமாக மாற்றம் அடைந்திருக்கிறது. அவர்கள் சரியான முறையில் கையாளல என்ற மாதிரி தன்னுடைய விமர்சனத்தையும் அவர் முன்வைத்திருக்கிறார். அப்போ அந்த இடத்துல நீதி அமைச்சர் கர்சன நாணயக்க அவர்கள் அவர் சொல்றார், இது என்னுடைய துறை சார்ந்த நிறுவனம் ஒன்றுக்கு இழைக்கப்பட்ட ஒரு விடயமாக இருப்பதனால் இதற்கான பொறுப்பை முழுமையாக நானே ஏற்றுக்கொள்கிறேன் என்ற ரீதியில் பார்க்கப்படுகிறது. இதே மாதிரி இப்போ வெளிநாடுகளில் அதாவது இங்கிலாந்து மற்றும் அமெரிக்கா போன்ற நாடுகளில் இவ்வாறான பிரச்சனைகள் ஏற்பட்டால் இந்த துறை சார்ந்த அமைச்சர் அவர்கள்
பதவி விலகு தன்மை அதிகமாக காணப்படுகிறது. ஆனால் இலங்கையில் அவ்வாறான விடயங்கள் மிக குறைவாக காணப்படுகிறது. இவருடைய பொறுப்புணர்ச்சி நல்ல விடயம், அவர் பொறுப்பேற்றது நல்ல விடயம். ஆனால் அந்த பொறுப்புக்கு அவர் என்ன வழங்கப் போகிறார், அதுக்கான என்ன சன்மானம் வழங்கப் போகிறார்கள், 27 உயிர்கள் பலியானதுக்கு என்ன விடயம் அவர் செய்ய போகிறார் என்பதை நாம் பொறுத்து தான் பார்க்க வேண்டும். தொடர்ச்சியாக பார்ப்போம் இலங்கை திருநாட்டில் என்னதான் நடக்கிறது, இந்த அரசியல் நிலவரங்கள், இந்த கைதிகளுடைய நிலவரங்கள் மற்றும் மக்களுடைய அந்த பொருளாதார அபிவிருத்தி எவ்வாறான வகையில் மாற்றம் அடைய போகிறது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.